தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய சிறப்பை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த 4 மாதங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது, இது போன்ற அமல்கள் கிடையாது. சொர்க்கம் பூட்டப்படுகின்றது, சொர்க்கம் திறக்கப்படுகின்றது, நரகம் பூட்டப்படுகின்றது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று அந்த கண்ணியமான மாதத்தை கூட அல்லாஹ் இதோடு இணைக்கவில்லை. ஆனால் ரமலானுக்கு மட்டும் தனிப்பட்ட ஆஃபராக ஒரு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ரமலானை இவ்வளவு சிறப்பு மிக்க மாதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஏன் இந்த ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பு தெரியல? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நோம்பு இருக்கிற வாஸ்தா இந்த ரமலான் சிறப்பு என்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் யதார்த்தமாக நோம்பு வைக்கிற வாஸ்தா இந்த ரமலான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே தலைப்பே வித்தியாசமா கொடுப்பேன். குர்ஆனின் மூலமாக ரமலானை பாருங்கள். நீங்க ரமலான்ல குர்ஆனை பார்க்காதீங்க. வருடத்துக்கு ஒரு ரமலான் மட்டும் சட்டி தூசிட்டு எழுப்போம். ஏன்னா இன்னைக்கு குர்ஆன் ஓதுகின்றது மிக அபூர்வமாகிவிட்டது. குர்ஆனை எடுத்து ஓதுவது மிக அபூர்வமாகிவிட்டது. இன்னைக்கு எல்லா பள்ளியில வக்ஃபுக்கு ஒரு 10 குர்ஆனை வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், என்னோட பெற்றோருக்கு நன்மை கிடைக்க வேண்டும். எடுத்து பாருங்க, அவங்க அத்தா பேரை போட்டுக்கோ, அவர் பாவ மன்னிப்புக்காக வேண்டி வைங்க. வச்ச வரைக்கும் குர்ஆன் ஓத தெரியல. இன்னைக்கு நிலைமை அதுதான் நிலைமை. வச்ச வரைக்கும் குர்ஆனை ஓத தெரியல. அப்ப என்ன செய்யறோம்? எல்லா பள்ளியிலும் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜும்மா நாள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், ஜும்மா நாள் என்று சொன்னால் அன்றைய நாளிலே குளித்து விட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் பள்ளியில் அமர்ந்து குர்ஆனை எடுத்து ஓதுகின்ற ஒரு காலகட்டம் நான் ஓதுகின்ற பார்த்த போது. இன்னைக்கு பள்ளியாசலுக்கு வர்றோம், செல்போன் எடுத்து உட்கார்ந்துக்கிறோம். உண்மைதானே? யதார்த்தமாக பள்ளியாசலுக்கு வர்றோம், எனக்கு குர்ஆன் ஓத தெரியல ஹஸ்ரத், எனக்கு குர்ஆன் ஓத தெரியல. எடுத்து வச்சு தொடர்ந்து பாருங்க. எந்த ஒன்று 3 விஷயத்தை பார்த்தா நன்மை. நீங்க ஓதுறது அவசியமே கிடையாது, பார்த்தாலே நன்மை அது உந்துகிட்டே இருக்கும். நீங்க எதுவும் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. அதில் ஒன்று குர்ஆன். குர்ஆனை எடுத்து வச்சு நீங்க கையில பார்த்தாலே நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, விழுந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஓதல அதெல்லாம் கிடையாது. குர்ஆனை பார்த்தால் நன்மை, காபத்துல்லாவை பார்த்தால் நன்மை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் நன்மை. இந்த 3க்குமே எந்த விதமான கேள்வி கிடையாது, நன்மை விழுந்துகிட்டே இருக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்குகின்ற வரை. நீங்க தொழுது 2 ரக்காத் நன்மை சம்பாதிப்பது குர்ஆனுக்கு ஓத தெரியல. அந்த குர்ஆனை எடுத்து வைத்து நம்முடைய மனமுருகி, யா அல்லாஹ் எனக்கு என் வாழ்க்கை வீணாக கழித்து விட்டேன், எனக்கு குர்ஆனை ஓத தெரியவில்லை, எனக்கு இருக்கக்கூடிய அந்த சிறிது காலம் அதற்குள் எப்படி குர்ஆனை ஓத வேண்டும் அந்த தேட்டத்தை கொண்டு வாங்க, அந்த தேட்டத்தை கொண்டு வாங்க. அல்லாஹ் அதற்கு வழியை வகுத்து கொடுப்பான். நம்ம என்னங்க, நம்ம சொத்து சேர்த்து வச்சாச்சு, எல்லாம் சேர்த்து வச்சு 10 குர்ஆன் என்ன செஞ்சிடும், பள்ளியாசல் வாங்கி வச்சா நமக்கு காலங்காலம் வந்துகிட்டே இருக்கும். குர்ஆன் ஓத தெரியாத சமூகத்தை உருவாக்கி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? குர்ஆனை என்னவென்று தெரியவில்லை, அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி என்ன பிரயோஜனம்? குர்ஆன் அடிக்க வச்சுட்டே போக வேண்டியதுதான். உண்மைதானே? யதார்த்தமாக. ஆனா நம்ம வீட்டுல பெண்கள் என்ன செய்வாங்க, ரமலானுடைய காலம் மட்டும் குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக பார்த்திருக்க சில பெண்களை. எல்லா பெண்களும் குறிப்பிட முடியாது, சில பெண்கள். நம்ம அதற்கு வழிவகுப்பது கிடையாது. ரமலான் என்ற இவ்வளவு சிறப்பு மிக்க மாதத்தை ஏன் ரமலான் இவ்வளவு சிறப்பு மிக்க மாதமாக ஆனது என்ற கேள்வி உங்களுக்கு இதுவரைக்கும் பதில் கிடைக்கவில்லை. என்ன சிறப்பு? ஷஹரு ரமலான், ரமலான் மாதம் அப்படின்னு அல்லது அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அது எப்படி குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. ஏதோ ரமலான்ல நம்ம நோன்பு வைக்கிறதால இந்த ரமலானுக்கு வேற சிறப்பு கிடையாது. அல்லாஹ் அந்த மாதத்தில் இந்த வேதத்தை இறக்கி வைத்தான், அவனுடைய பேச்சை இறக்கி வைத்தான். இந்த கலாமுக்கு உண்டான மதிப்பு தான் மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு. இந்த ரமலான் மாதத்துக்கு இவ்வளவு கண்ணியம். லைலத்துல் கத்ர் எந்த மாதம் எடுத்து புரட்டி பாருங்கள், ரமலானுடைய மாதம். மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். இதெல்லாம் எதுக்குள்ள வந்துச்சு? இறைவனுடைய அந்த வேதம், அந்த குர்ஆன், இறைவனுடைய கலாம் இறங்கப்பட்ட மாதம் இது. எனவேதான் இந்த சிறப்புகளை அல்லாஹ் தஆலா ரமலானிலே பொதிந்து வைத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட இறைவனுடைய கலாமை நாம் ஓதுகின்றோமா, அதை தொடக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஒவ்வொரு நேரமும் எதெல்லாமோ நாம் பார்க்குகின்றோம், பேப்பர் படிக்க நேரத்தை ஒதுக்குகின்றோம்,
எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குகின்றோம். ஆனால் தினந்தோறும் ஒரே ஒரு பக்கம், ஒரே ஒரு ஆயத்தை எடுத்து குர்ஆனை ஓடுகின்ற வாய்ப்பு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு குர்ஆனை தொடாத மக்களாக நாம் இருக்கின்றோம். பாருங்க, குர்ஆனுடைய அர்த்தம் பற்றிய அதை எடுத்து பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன் பதுவா செய்யும், குர்ஆன் பதுவா செய்யும். விளங்கி கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறீங்க குர்ஆனை வாங்கி அப்படியே தட்டி செல்ஃபி வச்சுட்டா போதும், செல்ஃபி எடுத்தா போதும், இப்படி புடிச்சுக்கிட்டு நாங்களும் குர்ஆன் வச்சிருக்கோம் பாருங்க, செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா போட்டாது. அதை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு ரைட் போட மாட்டான். இவர் செல்ஃபி எடுத்து வச்சுட்டாரு, அதனால இவருக்கு ஒரு 100 லைக் வந்துடாது. 100 லைக் விழுவதனால் நீங்கள் சொர்க்கவாதி ஆகிவிட முடியாது. விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஷஃபாஅத் செய்ய வேண்டும். நாளைக்கு அல்லாஹ் இடத்துல வந்து பேஸ்புக், ஆமா நான் இவர் குர்ஆன் இப்படி போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல போட்டா ஷஃபாஅத் செய்கின்றீங்களா? இல்ல வாட்ஸ்அப் அல்லது ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யுமா? குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். சொர்க்கம் நம்மள ஏதோ அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யோசனை பண்ணுங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு. ஆனால் சொர்க்கத்தையே தரக்கூடிய 4 நபர்கள், ஒரு நபர் யாருங்க? தாலில் குர்ஆன்.